கேலக்ஸி ஸ்டார் விமல் அவர்களோட நடிப்பு ரிலீஸ் ஆகிருக்க ஓம் காளி ஜெய் காளி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு தான் இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த எபிசோட கதையை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். ஒரு கப்புள்ஸ் வந்து ஒரு ஊரை தஞ்சம் அடைகிறாங்க. அதில் வந்து அவரோட கணவர் இறந்துடுறாரு. ஸோ தஞ்சம் அடைஞ்சவங்க வந்து மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக 6 வருஷம் கழிச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி பதிலுக்கு இவங்க ரிவெஞ்ச் எடுத்தாங்களா கதையை நோக்கி நகருது. ஃபஸ்ட்டு 2 எபிசோடு வந்து இதில் நல்லாவே கிரிப்பிங்காக போச்சு. அதுமாரி அந்த வட்டார வழக்கு, வட்டார மொழி, அதுமாரி நாகர்கோவில், கன்னியாகுமரி காட்டின எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. சினிமோகிராஃபி சூப்பராக இருந்தது. ஆனால் 2 எபிசோடுக்கு மேலே கதையை ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சது. கதை எதை நோக்கி நகருன்றே தெரியல. நிறைய கேரக்டர்ஸ் உள்ள ஆட் ஆன் ஆகிட்டே இருக்காங்க. ஆனால் போக ஆட் ஆன் ஆக நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட் அதிகமாகுது. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. டேரக்ட் ரிவெஞ்ச் ட்ராமா. ஸோ இப்படி தான் கொல்ல போகிறான்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால் ஸ்பெஷலாக ஒன்றுமே இல்லை. பார்ட் 2 வேறு சொல்லியிருக்காங்க. அது லீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது அந்தளவுக்கு பெருசாக இம்பாக்டாக இல்லை. ஒரு இம்பாக்டாக இல்லாத ஒரு ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு கதைகளமாக நான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான வெப் சீரிஸாக நான் இதை கன்சிடர் பண்ணுறேன். இந்த வெப் சீரிஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் வெப் சீரிஸ்க்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.